என்னை தேடி அதாவது பல்லாவரம்னாலே வந்து பிரியாணி தான் ஃபேமஸ். யாரை வேணா கேட்டு பாருங்க, சென்னையில் பெஸ்ட் பிரியாணி எங்கே கிடைக்குன்னா ஒன்று பெரியமடி, இன்னொன்று வந்து பல்லாவரம் தான். ஸோ பல்லாவரத்தில் இன்னைக்கு பிரியாணி எங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ராக்கெட் சர்ச் பண்ணி ஒரு கடையை பிடிச்சோம். பாய்கிற ஊருக்கு எனக்கு சாப்பிட்லான்ட்டு பிஸ்மில்லா கிங் A1 பிரியாணி அப்படிங்கிற கடை. இந்த கடையில் பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லலாம். பார்க்கும்போது சூப்பராக இருக்கு, நல்லா நிறைய பீசஸ்லாம் போட்டு. நான் வந்து பீஃப் பிரியாணி, அண்ணன் வந்து சிக்கன் பிரியாணி. நான் வந்து சாப்பிட்றது பீஃப் பிரியாணி, ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சாப்பிட்றப்பல. ஏன்னா சாப்பாடு இன்னைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பல்லாவரம் வந்தோம். அந்த ஒரு முக்கியமான விலாக் ஒன்று போய் கவர் பண்ணோம். சரி, லஞ்ச் டைம் வந்ததுனால அப்படியே சாப்பிட்டுட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு அதே ஒரு விலாக் எடுத்துடலாம். பல்லாவரம்னா நீ சொன்ன மாதிரி தான், பிரியாணி அப்படின்றது பெரிய மேலுக்கு அடுத்து பல்லாவரத்தில் நிறையா ஃபேமஸ். வேறு இடத்துல ஹோட்டல் நிறையா இருக்கு. பசி காது அடைக்கும்னு வாங்க இல்லைங்களா, அந்த ரேஞ்சில் இருக்கிறோம் ரெண்டு பேரும். A1 பீஃப் பிரியாணி கடை ரேட்டு நம்ம ஓனர் கிட்டே போய் பேசலாம், அவர் சொல்றேன்னு இருக்கிறாரு. 100-120 ரைஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. குவான்டிட்டியாகவும் நல்லா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு. இன்னொன்று எக்கு தராங்க. இப்போ ஒரு சில சிக்கன் பிரியாணியில் கூட எக்கு வைக்கிறது இல்லை. இல்லை, இது எக் இருக்கு, ரைட்டா இருக்கு, கிரேவி இருக்கு. கிரேவி என்ன கிரேவி? இதுதான் மாதிரி சேர்வா மாதிரி. ஓகே, நல்லா இருக்கு உண்மையிலேயே. அதாவது எல்லா ஒரு ஏரியாவுக்கு போகும்போதும் அந்த இடத்துல வந்து ஹைலைட்டான ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். எல்லாருமே அந்த மாதிரி இடத்த போயிட்டு தேடி போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் சாப்பிட்றதுலையும் டேஸ்ட் இருக்கு. பிரியாணினால பெரிய இடம் தான் நினச்சிருக்காங்க, அது மாதிரி கிடையாது. நிறைய சின்ன சின்ன கடைங்க இருக்குது. பிரியாணினால சென்னை தான் ஹப்பு. ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரி மெயின் பிளேஸ் சென்னை தான். கண்டிப்பாக கீழே இன்னொன்று கமெண்ட்ஸ் போகிறதுக்கே வருவீங்க, ஓசி பிரியாணியான்ட்டு. சத்தியமாக கிடையாது, நாங்கள் பில் பே பண்ணுவோம். இப்போ என்ன சொன்னேன், அண்ணே பில் கொடுத்துட்றேனே அப்படின்னா, இல்லை தான் நீங்கள் சாப்பிட்டே வந்து கொடுங்க அப்படின்னாரு. அந்த அளவுக்கு தங்கமான பாயாக இருக்கிறாரு. வீடியோ பார்த்து பெரிய கிட்ட ஆயிடுச்சுன்னா ப்ரமோஷன் கொடுத்தாங்கன்னா வர ஃப்ரீயாக தான் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு ஞாபகம் இருக்குங்க. சொல்லு எனக்கு. நான் வந்து சன்மியூசில் இருக்கும்போது அது கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சுல்ல. முதல்ல அந்த சாப்பாடு சொல்லாம ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துருமா? ஆமாம், இந்த மாதிரி தான் சாப்பிட்டு வந்தோம். 13 வருஷம் அது திருப்பி 13 வருஷம் கழிச்சு சாப்பிட்றது, அதுவும் பிளாக் பண்ணுறது. ஆக்சுவலாக அந்த டயத்தில் வந்து சேலம் ஆறாரே வந்து வளர்ந்து வர டைம். அவங்களே போயிட்டு வீடியோ எடுத்து போட்டது மிக்கி அந்த எங்களுடைய டீம் தான். பிருந்தா தான் ப்ரொடியூசர்ல. பிருந்தான்னு ஒரு பொண்ணு, அவங்க தான் ப்ரொடியூசர். சேலம் ஆறா வந்து அப்போ வேளச்சேரியில் இருந்துச்சு. வேளச்சேரி அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தது நம்ம சிட்லாபாக்கம் பக்கத்தில். பொலிச்சலூர் கிடையாது, நம்ம மகாலட்சுமி நகர்னு வாங்க, கேம்ப் ரோடு பக்கத்தில் வரும். அதான் நான் எடுத்து வேளச்சேரியில் இருக்கோம். சின்ன கடை இருக்கும். பிரான்ச்சஸ் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டயத்தில். ஆனால் அப்போ சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. குவான்டிட்டிலாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்போ சேலம் ஆறா. ஆனால் ரேட்டுன்றது அப்போவே வந்து மீதி கடையை விட ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். பட் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிடலாம். எங்கே போனால் சத்தம் தான் அதிகமாக இருக்குது. ஒரு சவுண்டு மெயினாக பிரியாணி கடை வாசலுக்கு வந்தாக்க அந்த கூப்பிடுற சவுண்டு டக் டக் டக்குன்னு அந்த அடிக்கிறது தான் வந்து ரோட்டில் போகிறவங்களை வந்து திரும்பி பார்க்க வச்சு கூப்பிடுறது. இன்னொன்று அந்த அரோமா, அது ஒரு டெக்னிக், பிஸ்னஸ் டெக்னிக். அது வெளிலலாம் போய் நான் நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்ருக்கேன். நான் ஒரு ஓப்பன் ரிவ்யூ அப்படின்னு ஒன்று கொடுக்க போனால் எல்லா பிரியாணியும் நல்லா இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தே இல்லாத பிரியாணின்னு வேணா நான் ஒன்று சொல்லுவேன். அது வந்து நான் திண்டுக்கல்ல சாப்பிட்டேன். திண்டுக்கல் அப்படின்னாலே வந்து பிரியாணிக்கு ஃபேமஸ் அப்படின்வாங்க.
எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ட்ரூவான ஒரு பிளாகர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. வேணு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல ஃபேமஸ். ரொம்ப ஹைப்பு கொடுத்ததுனால அந்த ஹைப்புக்காகவே அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் கொடைக்கானல் போகும்போது போனோம். ப்ரைஸ் வைஸ் பார்த்தாக்கா மட்டன் பிரியாணி 350 ரூபாயோ 380 ரூபாயோ சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு. அந்த நம்ம கோயிலெலாம் பிரசாதம் தருவாங்களே சின்ன தொன்னை, அதில் கொண்டு வந்து வச்சுட்டு சார்ஜ் பண்ணாங்க. டேஸ்ட்டுன்னு பார்த்தாக்கா அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது, ரொம்பவே ஆவரேஜான டேஸ்ட்டு. இன்னொன்று நான் ரொம்ப ஆசைப்பட்டு அன்றைக்கி சரி ஒரு மீல்ஸும் ட்ரை பண்ணலான்னு சாப்பிட்டேன், அதுவும் ரொம்ப ஆவரேஜ் தான். இது உண்மையான ஒரு ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் இதை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஃபுட்டு விழாக்கு ஃபுட்டு கடைனால ஷார்ட்ஸ் வந்து அது வந்து எல்லாம் போய் சாப்பிட்றாங்கன்னு இது ஒழுங்கா வேற லெவலில் இருக்குது. பக்காவாக இதெல்லாம் எல்லாமே ப்ரொமோஷன், சாப்பிட்டு போகிற ப்ரொமோஷன் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் வேறு சாப்பிட மாட்டீங்க. உனக்கு தான் நாங்கள் பிஸ்டாக சாப்பிடணும், கோஸ்டாக சாப்பிடணும் ஆசைப்பட்டா விட யூடியூப்ல தேடினாலே அவங்க சாப்பிட்றதே இல்லை. சும்மா அந்த ஒரு மாட்டு மாதிரி காமிக்கிறது, டக்குன்னு வந்து சும்மா வாயில் எடுத்து வச்சு ஆஹா ஊக்கு அருமையாக இருக்குன்றாங்க. ஒரு கடையில் எப்படி 5 ரூபா வாங்கினாங்களா? எனக்கு தெரிஞ்சு நம்ம டிவியில் இருக்கும்போது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ப்ரொடியூசர் ஒருத்தருடைய ஃப்ரெண்ட். ஓகே, பிஸ்மில்லா கிங் A1 பிரியாணி. இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டோம், உண்மையில் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னன்னா பல்லாவரத்தில் வேறு எபிசோடு எடுத்துருந்தோம், சரி சாப்பிட்லான்னு சொன்னோன்னா இவர் வந்து கொஞ்சம் அந்த ஏரியா பாப்புலர், அதனால் இந்த கடை நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டாரு. அந்த கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து 1 வருஷம் ஆகுது. நம்மளது பீஃப் ஸ்டாலும் இருக்குது, பிஸ்மில்லா கிங் இதே தான், நம்ம பல்லாவரத்துலேயே தான். ஓகே ஓகே. அது வந்து இது பிரியாணி கடை ஓப்பன் பண்ணி 1 வருஷம் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து பிரியாணி இங்கேயே பண்ணுறீங்களா வெளில? இல்லை, குடோனில் பண்ணுறோம் நாங்கள். இங்கே வர கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்க? அது நல்லா இருக்குன்றாங்க எல்லாரும். இப்போ ரிட்டர்ன் வராங்க சாப்பிட்டு எல்லாரும், கஸ்டமர் நம்மளுக்கு தேடி. இவரெலாம் ரெகுலர் கஸ்டமர், இவரெலாம் எல்லாரும். பீஃபு, சிக்கனு, தவா கறி, லிவரு, சாயந்தரத்தில் வந்து வால் சூப்பு, சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடா, தவா கறி, எல்லா இடியாப்பம், சப்பாத்தி எல்லாம். என்ன ப்ரைஸ்? நான் 120 வச்சுருக்கீங்க, ரீசனபிள் தான். இது தவிர பல்காக வாங்குறவங்க எதாவது கம்மியாக இருக்காது? ஆர்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க? ஆர்டர்ஸ்லாம் பண்ணுறாங்க, அதுவும் பண்ணுறோம் நாங்கள், அதுவும் பண்ணுறோம். மேக்ஸிமம் எவ்வளோ, எத்தனை பேருக்கு பண்ணுவீங்க? எவ்வளோ சொல்கிறோம் அவ்வளோ. நம்ம அப்படிலாம் கிடையாது, மேரேஜ் ஆர்டர் எல்லாம் பண்ணுறோம் நாங்கள். ஓகே, உங்கள் நம்பர் அப்போ சொல்லிடுங்க. என் நம்பர் 9840786163. பேர் முகமது காசிம். புதுக்கோட்டை கார்த்திக் சாப்பிட்டு காசு அது நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க. என்னன்ட்டு அது நல்ல விஷயம் அப்படின்னா சாப்பிட்டு காசு கொடுத்துருக்காங்க. இதை பாதிலே விட்டேன் பாரு. ஒரு நல்ல இன்னைக்கு வந்து நல்ல ஃபேமில் இருக்கிற ஒரு ஃபுட் பிளாகர் தான் அவர். அப்பவே வந்து எப்படின்னா ஒரு இடத்துல ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு அங்கே நிறையா ஃபுட் ஸ்டால்லாம் போடும்போது கடையாக போய் ஏறி இறங்கி கேட்குறாராம். அதில் நம்ம பாலமுரளி தெருவில் ப்ரொடியூசர், அவருடைய ஃப்ரெண்டும் அங்கே கடை போட்டுருக்காரு. போயிட்டு அந்த ஃபுட் பிளாகர் கேட்குறாராம், நம்ம கடையை வேணால் வீடியோ போட்டுட்டோமா, ஒன்றும் இல்லை ஒரு 5000 ரூபா கொடுங்க, நம்ம கடையை வந்து ப்ரமோட் பண்ணிடலாம், என்கிட்ட இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஃபுட்டு நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போனாங்க. அந்த கடைக்காரருக்கும் நம்ம படம், ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, இல்லை ஆவரேஜ்னா ஆவரேஜ் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு நம்ம போடும்போது எத்தனை பேர் வந்து வாங்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பாக நல்லா இல்லாத காசு வாங்கி ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ காசு கொடுத்து சாப்பிட்றவங்க ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. காசு வாங்கிட்டு நல்லா இல்லாத நல்லா இல்லை. இப்போ திண்டுக்கல் தலப்பாக்கட்டின்னு இருக்கு இல்லையா, எனக்கு அந்த டேஸ்ட் வந்து எனக்கு அல்டிமேட் ரொம்ப பிடிக்கும். பட் அதுலேயும் என்னுடைய ஒரே ஒரு ஃபீட்பேக் என்னன்னா, குவான்டிட்டின்றது கண்டிப்பாக பத்தாது. அதாவது பாக்கெட்டில் ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி போய் சாப்பிட்றதுனாலும் குறைஞ்சது 2500 ரூபா கிட்ட பில் ஆகிடும். ஸோ ஒரு சில விஷயத்த நம்ம கரெக்டாக சொல்லி தான் ஆகணும். குவான்டிட்டி அப்படின்றது அவங்க வந்து ஒரு பிரியாணி கொடுக்குறாங்கன்னா டேஸ்ட் வைஸ்லாம் நான் தலப்பாக்கட்டியை நான் குறைய சொல்ல மாட்டேன், அல்டிமேட் டேஸ்ட். இன்னொரு ஹோட்டல் சொன்னேன்ல திண்டுக்கல்ல, அது குவான்டிட்டிலையும் சரி கிடையாது, டேஸ்ட்லையும் சரி கிடையாது. ஓப்பன் ரிவ்யூ, இது நல்லா இருக்கு. இல்லை, அந்த தவா கறி சாப்பிட்டேன், சூப்பராக வேணும் உண்மையிலே. நல்லா மசாலாலாம் போட்டு. பொதுவாக ஒரு சில தவா கறி எப்படி ட்ரையாக இருக்கணும் பார்த்தீங்களா, கல்லில் வந்து ட்ரையாக இருக்கும், சாப்பிட முடியாது. எனக்கு இதுவே மட்டனாக இருந்துச்சுன்னா நேரம் பாதி எடுத்து போட்டு வைப்பேன். நான் ஒரு சில இது நான் பீஃப் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால நீ சாப்பிட்றத பார்த்து நான் என்ஜாய் பண்ணுறேன். பல்லாவரத்தில் ஒரு நல்ல கடை, சாப்பாடு கடை. எங்கே லொக்கேஷன்? லொக்கேஷன் கரெக்டாக பல்லாவரம் மசூதி ரோடுன்னு வாங்க. அதை அந்த இடத்துல காமிச்சாக்க ஆப்போசிட்ல மசூதி இருக்கு பாரு,
அதான் பல்லாவரத்தில் பெரிய மாஸ்க்கு. அங்கே பின்னாடி தெரியுதுல ஒரு பெரிய மாஸ்க்கு, அதுக்கு எதிர்த்த ரோடு. பக்கத்துல கூட சைவம் பிஸ்கெட் ஒன்று இருக்கு. ஓகே பாய் பிரியாணி. ஓகே அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் உங்களால் கீரலோ எதுவும் சாப்பிட முடியல. நான் மட்டும் நீ சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. சாப்பிடு, என்ஜாய் பண்ணு. நமக்கு இந்த சிக்கனு, ரைத்தா, எக்கு இதெல்லாம் இருக்கு. வயிறு நினைச்சா உங்களுக்கு மனசு நினைச்சா அவ்வளோதான். ஃபுட்டு தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு நடுவில் வந்து இந்த ஒரு நல்ல விஷயம் வந்து நான் என் ஒய்ஃப் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன்னு போவேன். ஒரு ஹோட்டலுக்குலாம் போகிறேன்னா முன்னாடி வந்து சாப்பிட்டுட்டு முடியல அப்படின்னா வச்சுருவோம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து என் ஒய்ஃப் தான் வந்து இல்லை அதை பார்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, இப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குதான்றது பல வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வாங்கினது என் ஒய்ஃப் கூட நான் போகும்போது. வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடலாம். அந்த மாதிரி தட்டில் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக காலியாக வச்சிட்டேன். ஃபுல்லாக வாட்ஸ்அப் நாக் அவுட் பண்ணிட்டேன். அவரு அந்த தான் சாப்பிட்டு